பிஇ அட்மிஷன்ஸ் 2024-25க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. பார்ட் டைம் பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் கோர்ஸ். உங்களுக்கு வந்து இது வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மூலியமாக தான் உங்களுக்கு பார்ட் டைம் கவுன்சிலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்துறாங்க. ஓகேங்களா. பார்ட் டைம் பிஇ 8 செமஸ்டர்ஸ். இதில் உங்களுக்கு பார்ட் டைமில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல், தென் சிஎஸ்சி. ஓகேங்களா. இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் ஜிசிடியில் அவைலபிளாக இருக்குது. தென் சிஐடி கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது. தென் ஜிசிஇ சேலமில் அவைலபிளாக இருக்குது. தென் கோயம்புத்தூர் திருநெல்வேலியில் ஜிசிஇயில் அவைலபிளாக இருக்குது. தென் மதுரை தியாகராஜாவில் அவைலபிளாக இருக்குது. தென் அழகப்பா செட்டியார் எல்லா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடியில் அங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு அவைலபிளாக இருக்குது. தென் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சை பெரியார் வேலூரில் அவைலபிளாக இருக்குது. தென் ஜிசிடி கோயம்புத்தூரில் இருக்குது. தென் சிஐடி கோயம்புத்தூர், தென் சேலம் ஜிசிஇ, தென் திருநெல்வேலி ஜிசிஇ, தென் மதுரை தியாகராஜாவில். ஓகேங்களா. இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடியில் அவைலபிளாக இருக்குது. தென் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசிஇ பர்கூரில் அவைலபிளாக இருக்குது. தென் கோயம்புத்தூர் ஜிசிடி, தென் சிஐடி, தென் ஜிசிஇ சேலமில் அவைலபிளாக இருக்குது. தென் திருநெல்வேலி ஜிசிஇயில் அவைலபிளாக இருக்குது. தென் மதுரை தியாகராஜா, தென் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடியில் அவைலபிளாக இருக்குது. தென் இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வேலூரில் அவைலபிளாக இருக்குது. தென் ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், தென் ஜிசிஇ திருநெல்வேலியில் அவைலபிளாக இருக்குது. தென் அதே மாதிரி அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடியில் அவைலபிளாக இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி ஜிசிஇயில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா. இதுதான் சொல்லியிருக்கிறது. தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 31 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா. ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா. தென் ஜூன் 27 வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 27 லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் அன்றைக்கி தான் சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. தென் அது இல்லாமல் உங்களுக்கு மீதி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஜூன் 28 ஜூலை 4க்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தென் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 10 வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரேங்கிங்கு. தென் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 12 சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை 12. தென் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ஸ்பெஷல் கோட்டா தென் டீச்சிங் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஜூலை 12. தென் அதே மாதிரி ஜென்ரல் கோட்டா பார்த்தீங்கன்னா ஜூலை 13 சொல்லியிருக்காங்க. தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 14. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 15 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இதுதான் வந்து சொல்லியிருக்கிறது. தென் அது உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 12. தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 14. தென் 15 வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கோட்டா. தென் அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கான சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் 12, 14, 15 சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கோட்டாவுக்கு 13. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 13 சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சரி, நம்ம ப்ரௌச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா. ப்ரௌச்சர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி என்ன இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்கல. டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா. தென் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. சரிங்களா. உங்களுக்கு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து 11th அதாவது 9th 10th டிப்ளமோ தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நேட்டிவிட்டி இன்க்ளூஸ் பண்ணணும். அது மட்டும் இருக்குது. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்க்கு ஓகேங்களா அப்ளை பண்ணுறதா நேட்டிவிட்டி நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். 5 years கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தென் டிப்ளமோ கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபுல் டைம் டிப்ளமோ மோட் வந்து ஃபுல் டைம் ரெகுலராக இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, சாண்ட்விச் கோர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் யாரும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. டிப்ளமோ மோட் வந்து 2 years. ஓகேங்களா. 2 years அட்லீஸ்ட் வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். ஏன்னா சில 1 year டிப்ளமோ கோர்ஸ் அதெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க ஓகேங்களா மினிமம் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கம்பெனியோ இண்டஸ்ட்ரி எஜுகேஷனோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அது மாதிரி எது வேணால் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் பண்ணிக்கூட நீங்கள் 120 kilometers இருக்கணும். எங்களை டிஸ்டன்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா. இன்கேஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா 2 years ஃபுல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மாதிரி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. டிஸ்டன்ஸும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஒர்க் பிளேஸ் வந்து 120 டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கணும். அப்படி கேஸ் இருந்தால் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வேணும். SSLC மார்க் ஷீட்டு, 10th SSLC, HSSC வேணும். தென் கம்யூனிட்டி, TC, தென் டிப்ளமோ மார்க் ஷீட், கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு,
அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கேஸ் அப்ளிகபிளாக இருந்தால் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போட்டாலும் அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். நீங்கள் கரெக்டாக நீங்கள் பர்சனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எம்ப்ளாயி நீங்கள் ப்ரீவியஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். சேலரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து மந்த்லி சேலரி ஸ்லிப்பு. தென் ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான விசா அண்ட் பாஸ்போர்ட்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணணும். தென் ஃபோட்டோ சைஸ் சிக்னேச்சர் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ SC அண்ட் ST கேண்டிடேட் வந்து 300 rupees. தென் OC BCM BC கேண்டிடேட் 600 rupees வரும். ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SC ST தென் SCA கேண்டிடேட் வந்து 1100 rupees. அந்த ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே இருக்குது 5300 rupees வரும். இது வந்து ரீஃபண்டபிள். பட் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. அதையும் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொரிஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க சரிங்களா அப்ளை சரிங்களா அப்படின்றது பாருங்க நீங்கள் மேலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே கொடுக்கலாம். ரிஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் லேட்டர் என்ட்ரி அட்மிஷன்ஸ் நம்ம எப்படி பார்த்தோமோ தமிழ் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸும் சரி அதேமாதிரி சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த பெரிய டிஃபிகல்ட் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களை பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் டிப்ளமா டேட்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் வந்து என்ன இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, என்ன செக்டர் குரூப் என்ன குரூப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அதை கொடுக்கணும். இன்னும் ஒர்க்கிங் இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங்கா இல்லையா அது கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் நேமு தென் டிப்ளமா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தென் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் மெயில் ஐடி இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸு. ஓகேங்களா? எந்த நீங்கள் டிஎன்ஜி அப்ளிகேஷன் சென்டர்ஸில் அப்ளை அது மூலிமா அப்ளை பண்ணுறீங்களா இல்லை வெளியே நீங்களும் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் லாகின். சரிங்களா? இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் கொடுங்க. நீங்கள் லாகின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் த்ரூ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் டிப்ளமா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தென் பாஸ்வேர்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? அதை சைன்இன் பண்ணிங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ லாஸ்ட் 5 years வந்து எங்கே படிச்சிருக்கீங்க அது கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எதையும் எடிட் பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 27 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அட்மிஷன்ஸ் ரிலேட்டாக சந்தேக டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.